subscribe, bell button press பண்ணுங்க. Hi friends, welcome to Amma Samayal food channel. இன்னைக்கு கருவாடு குழம்பு எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதாவது dry fish curry. நான் இன்னைக்கு இந்த குழம்புக்கு தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கிறேன். சிறு சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், இதோட 2 வெட்டின பெரிய வெங்காயம், 10 பல்லு பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி விடுங்க. 5 வரமிளகா, 4 சிகப்பு மிளகாய், 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி விடுங்க. இந்த மாதிரி பொன்னிறமா வதங்கணும்னு 2 பெரிய கத்திரிக்காய் சேர்த்துக்குங்க. இங்க நான் கொல்லை கத்திரிக்காய் சேர்த்துக்கிறேன். இதோட வெட்டின 2 உருளைக்கிழங்கு, 2 வெட்டின தக்காளி பழம், இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. இதோட 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்குங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டோன்னு 3 டேபிள் ஸ்பூன் பட்டை மிளகாய் தூள், 5 டேபிள் ஸ்பூன் மீன் கறி தூள், இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டு எண்ணெய் பிரிகிற வரைக்கும் வேக விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னே வேண்டிய அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க. உங்களுக்கு குழம்பு தண்ணியாக வேணுமா இல்லை திக்காக வேணுமான்னு பார்த்து தண்ணி ஊற்றிக்கிங்க. இதை நல்லா கிண்டி விட்டு கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சு வந்தோன்னே 1/2 எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி அந்த தண்ணியை ஊற்றிக்கிங்க. இப்போ வாங்க இதில் கருவாடு சேர்த்துக்கலாம். என்ன கருவாடு வேணாலும் நீங்கள் போட்டு கருவாடு குழம்பு வைக்கலாம். இன்னைக்கு நான் 1/2 கிலோ கொடுவா கருவாடு எலும்பு எடுத்து வச்சிருக்கிறேன். அப்படி உங்களுக்கு எலும்பு கிடைக்கலனா கருவாடு செதைய வச்சு கூட நீங்க குழம்பு வைக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். மலேசியாவில் 3/4 பேரு இந்த கருவாடு எலும்பு போட்டு தான் குழம்பு வைப்பாங்க. இங்க நான் 1/2 மூடி தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். லேசா கிண்டி விட்டுக்குங்க. இதோட 1 கப் அவிச்சு வச்ச கொண்ட கடலையை சேர்த்துக்கிறேன். நீங்க அவிச்சு வச்ச மொச்சக்கொட்டையை கூட இதில் சேர்த்துக்கலாம், சூப்பரா இருக்கும். லேசா கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு வேக விடுங்க. கருவாடு குழம்ப இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடுங்க. அப்பதான் அந்த கருவாடு வாடை இருக்காது. கிழங்குலாம் நல்லா வெந்துருச்சான்னு பாத்துக்குங்க. இதோட சின்ன சின்ன கொல்லை கத்திரிக்காயும் 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இந்த கொல்லை கத்திரிக்காய் கொஞ்ச நேரத்திலேயே வெந்துடும், அதனாலதான் நான் கடைசியா போடுறேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்து ஒரு 5-6 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அடுப்பை அடைச்சிருங்க. ருசியான கருவாடு குழம்பு ரெடி ஆயிருச்சு. எங்க கிச்சனே இப்ப ரொம்ப மணமா இருக்கு. இந்த கருவாடு குழம்ப நீங்க மறுநாள் வச்சு சாப்பிட்டா கூட செம்மையா இருக்கும். இந்த கருவாடு குழம்ப சுட சுட சோறுல ஊத்தி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்குங்க, சூப்பரா இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.